Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அப்புறம் போன எபிசோட் சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் guys. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து நம்ம ஸ்குவாட் லீடர்கிட்ட கொடுத்த அந்த ஒரு பில்லு மூலியமா அவளோட பவரை வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படியே ஹெல்ப் பண்ணா இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து லெட்டர் அனுப்பின மாட்டோமே அந்த ஜெயின் வால் ஃபேமிலி சேர்ந்தவங்க நம்ம பெர்செக் டீமன் ஸ்குவாட் இருக்க அந்த ஒரு இடத்துக்குமே வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஃபேமிலி கிட்டமே அவங்கள பார்த்து என்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ல அந்த டைம் அந்த பெர்செக் டீமன் ஸ்குவாட சேர்ந்த ஒருத்தன் முன்னாடி வந்து அவரை பார்த்து என்னுடைய பேர் வந்து டூக்கியூ, நான் தான் இந்த பெர்செக் டீமன் ஸ்குவாடோட செகண்ட் லீடர், அதனால நீங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்க வந்திருக்கேங்கிற அந்த ஒரு செய்தி வந்து நான் இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆளுமே திருதுன்னு முடிச்சிருப்பான். அப்பதான் ஒருமே இவனை பார்த்து நீ என்ன சொல்ல வர, அப்பனா அவர் வந்து இங்க இல்லையான்னு கேட்க அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்ட எல்லாம் பயங்கரமா காண்டாயிருப்பான். அப்பதான் அவனுமே பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஃபேமிலியை கட்டியே இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு என்ன வந்து இப்படி அவமானப்படுத்துவான்னு கேட்டுட்டு அவன் இப்ப எங்க இருக்கான்னு கேட்க அப்பதான் அந்த செகண்ட் ஸ்குவாட் லீடருமே அவனை பார்த்துட்டு இவருடைய குய் எனர்ஜி வந்து இந்த இடத்தையே நடுங்க வைக்குது, அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் இவர் வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணாம நான் பாத்துக்கணும்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு அவரை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு குறுகலான பாதை வழியா தான் போயிருக்காங்க, அவர் உங்ககிட்ட என்ன சொல்லி சொன்னாருன்னா அவங்க வர வரைக்கும் உங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாருன்னு சொல்ல அவன் சொன்னா அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அந்த ஃபேமிலி ஹெட் எல்லாம் பயங்கர கோபத்துல அவனோட ஃபுல் பவருமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் அந்த ஃபேமிலி ஹெட்டுமே அந்த செகண்ட் லீடரை பார்த்து நான் இன்னும் வந்து 1/2 மணி நேரம் மட்டும் தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன், ஒருவேளை அவன் மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டி இருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம ஸ்குவாட் லீடருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அப்பதான் அவளுமே அந்த ஃபேமிலி ஹெட்டை பார்த்து நீங்க இந்த அளவுக்கு எங்களை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க, இப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷன் வந்து சரியான முறையில நடக்காதுன்னு சொல்ல அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே அவளை பார்த்து நீ யார் மொத அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஸ்குவாட் லீடருமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து நான் தான் இந்த பெர்செக் டீமன் ஸ்குவாடோட ஃபர்ஸ்ட் கேப்டன் சொல்ல கரெக்டா அவளோட ஸ்குவாட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே அவளை பார்த்து வெல்கம் மாஸ்டர்னு சொல்ல அப்பதான் அந்த ஃபேமிலி கிட்டமே யோசிச்சு பார்த்திருப்பான். அப்பனா இவ தான் இந்த பெர்செக் டீமன் ஸ்குவாடோட ஃபர்ஸ்ட் கேப்டன் ஹாங்குரியோனா, நான் நினைச்சு பார்த்ததை விட இவளோட டீமானிக் குய் எனர்ஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு இந்த ஆளுமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அதோட அவருமே நம்ம ஸ்குவாட் லீடரை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த டீமானிக்கல்ட்டோட 7 ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி கேட்டுக்கு முன்னாடி இவ்வளவு திமிருத்தனமா பேசுவா, எங்களுக்கான மரியாதையை வந்து நீ உனக்கு காட்டணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க அந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஸ்குவாட் லீடருமே அவனை பார்த்து இப்படி ஒரு திமிரு பிடிச்ச ஒரு ஆளுக்கு முன்னாடி எதுக்காக நான் மரியாதை செலுத்தணும்னு கேட்க இவ சொன்னது கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே பயங்கரமா காண்டா இருப்பான். அப்பதான் அவனுமே இவளை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவா, நான் நினைச்சேன்னா கண்ணு மிகிற நேரத்துல உனக்கு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஸ்குவாட் லீடருமே அப்படிலாம் நான் பயந்திருந்தா இந்த பெர்செக் டீமன் ஸ்குவாடோட லீடரா மாறி இருக்க முடியாதுன்னு அவளுமே சொல்லியிருப்பான். அவ பேசினதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெயின் வால் ஃபேமிலியோட ஃபேமிலி கிட்டமே அவனோட பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்குவாட் லீடரை பார்த்து நீ திரும்ப என்ன வந்து ரொம்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்க அடுத்த நிமிஷமே நம்ம ஸ்குவாட் லீடருமே அவளோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு அப்பனா சரி நம்ம 2 பேரும் சண்டை போட்டு 2 பேர்ல யார் வந்து ஸ்ட்ராங்னு பாத்துடலாமான்னு அவளுமே கேட்டிருப்பா. கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோமே நம்ம ஸ்குவாட் லீடரை பார்த்து உன்னை வந்து நான் இப்படி தான் பண்ண சொன்னா நம்மளுடைய கெஸ்ட் எப்படி வரவேற்கணும் உனக்கு தெரியாதான்னு கேட்க அப்பதான் நம்ம ஸ்குவாட் லீடருமே பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்திருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து அப்பனா நீங்க தான் இந்த ஜெயின் வால் ஃபேமிலியோட பேட்ரியச்சா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே நம்ம ஸ்குவாட் லீடரோட புடனையிலேயே ஒரு அடியை போட்டு இப்பதான் நீ வந்து அந்த பில்லை எடுத்திருக்க, அந்த பில்லோட டீமானிக் குய் எனர்ஜி வந்து உன்னால சமாளிக்க முடியாது, அதனால போயிட்டு முத கல்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து என்னுடைய சபார்டினேட் வந்து உங்ககிட்ட அவமரியாதையா நடந்துக்கிட்டா, அதனால அவளுக்கு பதிலா நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே மனசுக்குள்ளார இவன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எதுக்காக என்ன வர வச்சானு தெரியல, அது மட்டும் இல்லாம இவன் வந்து எனக்கு மரியாதை கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அந்த ஃபேமிலி கிட்டமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து கிரீட்டிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து நீங்க வந்து ரொம்பவே பிஸியான ஒரு ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த ஒரு ஒர்க்கை வந்து நான் சீக்கிரமா முடிச்சிடறேன்னு சொல்லியிருப்பான். அவங்களுமே அந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து 3 இயர்ஸ்க்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஸ்குவாட்ல இருமே நம்ம டாங்க பேல பார்த்து யங் மாஸ்டர் வந்து இப்போ ஓகேவா இருக்காரான்னு கேட்டிருப்பா. ஏன்னா அவர் வந்து என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவரோட குய் எனர்ஜி வந்து அதிகமா செலவு பண்ணிருப்பாருன்னு சொல்ல அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பேலுமே அவளை பார்த்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, யங் மாஸ்டர் ஒன்னு அந்த அளவுக்கு வீக்கான ஒரு பர்சன் கிடையாது, அவர் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு அவனுமே சொல்லியிருப்பான். அதுக்கு அவளுமே அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அப்பதான் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த ஃபேமிலி கிட்ட கொண்டு வந்து அந்த பெட்டியோட சேர்த்து எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவரை பார்த்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல இந்த ஆளு ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். நம்ம பையன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த டாக்குமெண்ட்ல இருக்க பாதியை கூட நீங்க படிச்சு முடிக்கல, அப்புறம் எப்படி நீங்க வந்து ஓகே பண்ணீங்க, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்க அந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து இதுக்கு முன்னாடி
நான் சொன்னது உங்களுக்கு காதுல விழுவலையா என்ன? நான் வந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே அப்ரூவல் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம கடைசியா நான் வந்து உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா என்னுடைய இன்ஸ்பெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருப்பான். அந்த ஆளுமே அதெல்லாம் கேட்டுட்டு திருத்தணும் முடியா. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து இந்த டிமானிகல்ட்டுக்காக உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பான். அப்பதான் அந்த பேட்ரேஜுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோமே அந்த பேட்ரேஜை பார்த்து நாம வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய இன்னும் நிறைய இடம் இருக்குது, அதனால உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்ல இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே திருத்தணும் முடிச்சிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து நாம வந்து இந்த டிமானிகல்ட்டோட 7 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியான வாரியர் ஹவுஸ் ஆஃப் த டீமன் கிங் அந்த ஒரு ஃபேமிலியோட டோரை வந்து நம்ம சீல் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பான். இந்த போயபோல சொன்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்ட மட்டும் இல்லாம அங்க இருந்தா நம்ம பசங்களுமே பயங்கரமா ஷாக் இருப்பாங்க. அப்பதான் அந்த பேட்ரேஜுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்து இந்த டிமானிகல்ட்டோட 7 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி, அப்படி இருக்கப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க ஏதாச்சும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்களான்னு கேட்க அவர் பேசினதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அந்த பேட்ரேஜை பார்த்து அதை பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, அதோட அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மேல இருக்கவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு பதில கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து உங்களால எப்படி இந்த அளவுக்கு சாதாரணமா ஆன்சர் பண்ண முடியுது? நாம பேசிட்டு இருக்குது இந்த டிமானிகல்ட்டோட 7 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி, அப்படி இருக்கப்ப அந்த ஃபேமிலிக்கு வந்து அப்படி நடக்கிறதுக்கான ஒரு சின்ன காரணத்தை கூட உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோமே ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஒருவேளை அந்த ஜோக்ஸா ஃபேமிலி சேர்ந்தவங்க பண்ணா அதே தப்பதான் இவங்களுமே பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சரியா புரியலன்னு சொல்ல அந்த டிமானிகல்ட்ட சேர்ந்தவங்க அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட பேட்ரேஜுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து விரத்தில ரொம்பவே கோவம் அடைஞ்சாருன்னு சொல்லியிருப்பான். ஒருவேளை அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்களுமே இதே தப்பு தான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல, அதுக்கான முழு விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்க அந்த ஆளு சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து நீங்க கேட்டதுக்கான பதில வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதோட மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்ல அதை கேட்டுட்டு அங்க இருந்து அந்த ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமா காண்டா இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த பேட்ரேஜை பத்தி நான் வந்து இந்த டிமானிகல்ட்டோட டீமன் லாடால சூஸ் பண்ணப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால நீங்க கேட்கிற இந்த கேள்வி எல்லாத்தையுமே ஆன்சர் வந்து சொல்லலாமா வேணாமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும், அதோட எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு வந்து எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து நீங்க வந்து இப்படிலாம் நடந்துகிறத பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே டவுட் ஆகிருக்குது, நீங்க இந்த டிமானிகல்ட்டை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு சரியா தெரியல, இது ஒன்னா அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸை சேர்ந்த அந்த பிரான்ச்சோட ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்க குரூப் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த ஃபேமிலி கிட்டமே அப்படில நான் ஒன்னும் நினைக்கலன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோமே அவரை பார்த்து அந்த மோசமான டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ்ல இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவங்க சொல்ற எல்லா ஆர்டர்ஸுமே எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு செய்வாங்க, அப்படி இருக்கப்ப உங்களுக்கு அப்படி இங்க என்ன பிரச்சனை? நீங்க வந்து இப்படி எல்லாம் பண்றத பார்க்கும்போது டீமன் லாட வந்து நீங்க ரொம்பவே அவமானப்படுத்துற மாட்டோம் எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பேசினதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்ட எல்லாம் பயங்கரமா கோவமாயிருப்பான். அப்பதான் அந்த ஃபேமிலி கிட்டோட வாரியர்ஸ் எல்லாருமே பவரை ரிலீஸ் பண்ணிட்டு எங்க ஜெயின் வால் ஃபேமிலியோட பேட்ரேஜ் கிட்டயே எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு திமிருத்தனமா அவன் பேசுவான், நீங்க வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னா அந்த வாரியர்ஸுமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து கேட்க கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அந்த வாரியர்ஸ் இருக்க அந்த ஒரு இடத்தை நோக்கி ஒரு பயங்கரமான ஸ்வாட் ஸ்ட்ரைக் போயிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே காட்டுறாங்க அந்த ஃபேமிலி கிட்டோட அந்த வாரியர்ஸ் இருக்க அந்த ஒரு இடத்தை நோக்கி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்ணியிருப்பான். அப்பதான் நம்ம பையிலுமே அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து சைலண்டா இருக்கேன்னு என்ன வந்து குறைச்ச மதிப்பிடாதீங்க, இதுக்கப்புறமே யாராச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட தலை வந்து உங்களோட உடம்புல இருக்காதுன்னு மிரட்டிருப்பான். அதோட நம்ம ஹீரோமே அவனோட ஸ்வாடை வந்து தரையில கூத்திட்டு நான் வந்து ரொம்பவே பிஸியான ஆளு, அதனால உங்ககிட்ட வந்து நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த ஒரு கேள்விக்கான பதில வந்து பார்த்து நிதானமா கவனமா எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து நம்ம ஹீரோமே சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த பேட்ரேஜை பார்த்து நான் வந்து ஏற்கனவே கேட்ட மாட்டோம், நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கீங்களா இல்ல இப்படியே திரும்பி போகலான்னு இருக்கீங்களான்னு கேட்க அதோட மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து இன்னொரு கேள்வியே கேட்டிருப்பான். அது என்னன்னா நீங்க வந்து உண்மையிலுமே இந்த டிமானிகல்ட்டுக்கு லாயலா இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா ரொம்பவே வெறுப்பா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பான். அப்படியே கற்பனா இந்த பக்கம் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை தான் காட்டுறாங்க, அவருமே ஏதோ ஒன்று பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அவரோட கையில வந்து ஒரு மேப்புமே இருந்திருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பிளைன் ஒரு பிளேஸும் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரீஜன் ஒரு பிளேஸும் இருந்திருக்கும், அதோட இந்த சைடு வந்து ரெட் கலர்ல இருக்கிறது தான் நம்ம டிமானிகல்ட்டு. அப்பதான் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே மனசுக்குள்ளார இந்த அவுட்டர் ரீஜன்ல வந்து மொத்தமா 4 செட் இருக்குது, அதுல நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா சி ஐஸ் பிளேஸும், ஈஸ்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் பிளேஸும், வெஸ்ட் சைடு வந்து டிராகன் பிளேஸும், அதோட கடைசியா சவுத் சைடு பீஸ்ட் பிளேஸுமே இருந்திருக்கும். இந்த பீஸ்ட் பிளேஸை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இருந்து தான் அந்த காட்டு மிராட்டி பையன் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு செத்து போயிருப்பான். அதெல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அப்பதான் யோசிச்சு பார்த்திருப்பாரு, அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் அப்புறம் அயன் பிளட் ஃபோர்ட் இவங்க 2 பேருமே அந்த 4 செக்டுக்குள்ளார ஊடுருவதற்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அதோட இவருமே அந்த ஈஸ்ட் சைடு இருக்கா அந்த ஸ்வாட் பிளேஸுக்கான நேரம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னு முழுசா சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹெவன்லி டீமன் அலைன்ஸோட வில்லேஜ் ஆஃப் எலைட் வாரியர்ங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினுமே அவரை பார்த்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த பீஸ்ட் பிளேஸ் சேர்ந்தவங்க நம்ம ஹால் ஆஃப் ஜாய் பிளேஸோட கான்வாய் வழியா வந்து அவங்க வந்து நம்மள அட்டாக் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டுப்பாரு.
சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜியுமே அந்த ஒரு சம்பவத்தை என்னால எப்படி மறக்க முடியும்னு கேட்க, அதே சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனுமே அவரை பார்த்து அந்த குவாங்டாங் மாகாணத்தோட வடக்கு பகுதியில் வந்து ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான மார்ஷியல் வாரியர் வந்து அந்த இடத்துல ஆப்பிரா இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, அதோட எங்க கிட்ட வந்து போதுமான ஆட்கள் இல்லாததுனால அவங்க வந்து யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு எங்களால சரியா ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜியுமே இந்த ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு இப்பதான் தெரியுமா, அது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எதுக்காக ஆட்கள் பற்றாக்குறையா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல நீங்க பாதுகாத்துட்டு இருக்க அந்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா ஒரு ஹையர் பொசிஷனை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும்னு இவருமே சொல்லியிருப்பாரு. நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியன் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பதான் அவருமே இவரை பார்த்து மனசுக்குள்ளார கண்டிப்பா இவர்கிட்ட வந்து எதுவுமே என்னால மறைக்க முடியாது, இவர் வந்து இந்த கல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் மட்டும் இல்ல, இவர் வந்து இந்த கல்ட்டோட மிலிட்டரி ஃபோர்ஸோட லீடருமே கூட, கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுன்னு இவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனை பார்த்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஹை வேல்யூபிளான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவங்களால ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி தான் நானுமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், அதோட நீங்க வந்து எதை பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த அன்னோன் மார்ஷியல் மாஸ்டர்ஸால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் நீங்க வந்து பாதுகாத்துட்டு இருக்க அந்த ஒரு நபரை தேடி அவங்க வந்து இந்த இடத்துக்கு வரல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி பேசினதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனுமே அவரை பார்த்து, அப்பனா நாங்க வந்து யாரை பாதுகாத்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜியுமே அவரை பார்த்து அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதனால அதுல வந்து என்னால தலையிட முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனுமே அவரை பார்த்து, அப்பனா எப்படி நீங்க இந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜியுமே அவரை பார்த்து அந்த அன்னோன் மார்ஷியல் மாஸ்டர்ஸ் வந்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸுமே எனக்கு நல்லாவே தெரியும், என்னால உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டும் தான் டீடைல்ஸ் சொல்ல முடியும், ஏன்னா அது வந்து என்னோட அதிகாரத்துக்கு கீழே வருது, ஒருவேளை நீங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலுமே நான் வந்து அதை சொல்லாததுக்கான காரணம் அது வந்து ஒரு டாப் சீக்ரெட்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பார்த்து, என்ன வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து என்னுடைய லிமிட்டை மீறி உங்ககிட்ட வந்து நான் கேள்வி கேட்டுட்டேன், நான் வந்து வர போற ஆபத்து நினைச்சு தேவையில்லாம கவலைப்பட்டு உங்களையுமே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே மனசுக்குள்ளார, அப்பனா ஒரு சூப்பரிங் மாஸ்டர் லெவல்ல இருக்க ஒருத்தருடைய உள்ளுணர்வு வந்து இப்படிதான் இருக்குமா, இவர் என்னதான் அவருடைய கோரப்பட்கள் அப்புறம் கொடூரமான நகங்களை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்தாலுமே கூட இவரோட திறமை வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு அவருமே நினைச்சு பார்த்திருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம வர போற அந்த ஒரு ஆபத்தை இவருடைய உள்ளுணர்வு மூலியமாவே இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த ஒரு சம்பவம் வந்து யாரால நடக்க போகுதுன்னு இவருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஹீரோமே காட்டியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஃபேமிலி கிட்ட தான் காட்டாங்க. அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க வந்து எங்களை துன்புறுத்துறதுக்காக நியாயமே இல்லாத சாக்கு போக்கெல்லாம் எங்கள்கிட்ட சொல்ல போறீங்களான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து, எது நியாயம் அநியாயம்னு நான் தான் அதை டிசைட் பண்ணுவேன், அதனால நீங்க வந்து நான் கேட்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில மட்டும்தான் நீங்க சொல்லணும், அதனால நான் வந்து மறுபடியுமே உங்ககிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க வந்து இந்த டிமானி கல்ட்டுக்கு ஆதரவா இருக்கீங்களா இல்ல எதிரா இருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு அவருமே நான் வந்து இந்த டிமானி கல்ட்டுக்கு ஆதரவா தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவரை பத்தி, அப்பனா சரி நீங்க வந்து உங்களுடைய வாரிசு எல்லாத்தையுமே ஒன்னா கேதர் பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு நாம வந்து அந்த வாரிங் ஹவுஸ் ஆஃப் த டீமன் நைட் பிளேஸுக்கு தான் போக போறோம், அதனால நாம வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆட்களை வந்து அந்த ஃபேமிலியை சுத்தி நிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து, நான் வந்து இந்த டிமானி கல்ட்டுக்கு ஆதரவா தான் இருப்பேன்னு சொன்னேன், ஆனா என்னால அந்த வாரிங் ஹவுஸ் ஆஃப் த டீமன் நைட் ஃபேமிலி கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க வந்து இந்த டிமானி கல்ட்டோட 7 மெயின் ஃபேமிலியில ஒருத்தீங்க, அதோட மட்டும் இல்லாம நாங்க வந்து 100கணக்கான வருஷமா ஒன்னா இருந்திருக்கோம், அப்படி இருக்கப்ப என்னால எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும்னு கேட்க, அந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பையன் பயங்கரமா காண்டா இருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஸ்குவாட் லீடரை பத்தி உடனே டிமானி கல்ட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, இந்த ஜெயின் வால் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால இவங்களுக்கு வந்து துரோகிங்கிற முத்திரையை குத்தணும், அதோட மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு லெட்டர்ல தெளிவா எழுதி டிமானி கல்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கேட்டுலாம் ஆடி போயிருப்பான். அப்பதான் நம்ம ஃபேமிலி கேட்டுமே நம்ம ஹீரோ பார்த்து, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல, ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த இடத்த விட்டுமே போக ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் அவருமே பவரை ரிலீஸ் பண்ணிட்டு, நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கான ரெஸ்பெக்ட கொடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஆனா நீங்க வந்து எங்களை ரொம்பவே இழிவா பார்த்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேசாம நீங்க வந்து இந்த இடத்த விட்டு போறீங்கன்னு கேட்டிருப்பான். அந்த ஆளு பேசினதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிருப்பான். அதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.